ஹாய், வெல்கம் டு டர்வேஸ் கார்ஸ். நான் உங்கள் அர்வேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தம்ப்நெயில் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நேரம் தெரியும்ல, இதுதான் செய்ய போகிறேன். இன்னும் அதோட பேர் என் அம்மா செய்ய போகிறாங்க. அதோட பேர் என்னன்னா க்ரீன் சிக்கன் கிரேவி தான். அதாவது க்ரீன் சிக்கன் கிரேவி. இதை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை இப்படி செய்கிறது, அது பொருளை ஃபஸ்ட் பார்க்கலாம். தேவையான ஜாமான் இது என்னது? புதினா இலை, இது பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இது மல்லி இலை, இது ஒரு கோழி. ஸோ இந்த கோழியை நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி கோழியை பொரிக்கணும். மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம இப்போ சோள மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 2 டீஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு அதை நம்ம நல்லா கிண்டிடணும். இப்படி நல்லா கிண்டி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து கிண்டி எடுத்து அது நல்லா ஒரே இதாக லெவலாக கொண்டு வரும். ஓகே, இப்போ எல்லாம் ஒன்றா கிளறியாச்சு. நம்மளோட சிக்கனை எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் எல்லாம் இதில் போட்டுட்டு அப்படியே கொட்டணுங்க. எல்லா சிக்கனையும் போட்டுடலாம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு கிரேவி கூடவே இருக்குதுல்ல. ஸோ நம்ம சிக்கனை போட்டுட்டு நம்ம இதை நேராக ஃப்ரை பண்ண போகிறோம். சாரி, இதில் நம்ம உப்பு இன்னும் சேர்க்கலை. உப்பு கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும், கோழிக்கு தகுந்த மாதிரி. ஓகே, பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் நம்மளோட சிக்கன். இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணோம். நம்ம கலந்து வச்ச சிக்கனை இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை ரொம்ப கிராஸாக பொரிக்கக்கூடாது. சிக்கனை லைட்டாக அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொரிச்சா போதும். இது நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி இதை ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கணும். இது நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு இதை நேகாவில் நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பாதாம் முந்திரியும் இதையும் நம்ம அரைக்கணும். இதில் உங்களுக்கு பிஸ்தா கிடச்சிச்சின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பாதாமும் முந்திரியும் போட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது மட்டும் தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இது பொரிக்கணும், இது நார்மலாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். பாதாமும் முந்திரியும் அரைச்சிது. இது வெங்காயம் பொரிச்சிது. இது மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வறுத்து அரைச்சிது. இது கோழி பொரிச்சிது. இப்போ நம்ம செய்கிறத பார்ப்போமா? ஓகே, நம்ம பொரிச்ச கோழியிலே தான் செய்ய போகிறோம். பொரிச்ச கோழி அந்த எண்ணெயிலே தான் செய்கிறோம். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்ச எடுத்தோம்ல கிரேவி, மல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, கோழிக்கு பொரிக்க தனியாக எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம இதில் இப்போ பாய்க்கணும். ஓகே, எல்லாம் ஊற்றிட்டு வெங்காயம் இப்போ கையோடையே இந்த நம்ம அரைச்சா முந்திரியும் பாதாமியும் அதிலே சேர்த்துடணும். அம்மா
இது நல்லா கிண்டிக்கணும், தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கிண்டிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா கொதிக்கும் பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆகணும். பவுஸ் பண்ணு. ஓகே ஓகே. இதில் நம்ம தேவையான உப்பு போட்டுக்குவோம். கையோட இந்த பொரிச்ச வெங்காயத்தையும் அதுலேயும் நம்ம சேர்த்துக்குறோம். எல்லாம் சேர்த்து நம்ம சிக்கன் எடுத்துருவோம். எல்லாம் கிண்டிட்டு இந்த பொரிச்ச சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் கரம் மசாலா மாதிரி அரைச்சிமே அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நீங்கள் கிண்டி விட்டுருங்க. அது நல்லா கோழியோடு சேர்ந்து கொதித்து அந்த அந்த புதினையோட இதெல்லாம் அந்த கோழியிலே இறங்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கிண்டணும். நான் இந்த மாதிரி செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க இதுலேயே சோறு சாப்பிடுவானுங்க. அது தர்வீஸ்க்கு சொல்லவே வேணாம், அவருக்கு ரொம்ப விருப்பம். அவர் நல்லா சாப்பிடுவார். அவர் தான் இன்றைக்கி எனக்கு இதை செஞ்சு காட்டுங்கம்மா, நான் வீடியோ எடுக்கணுன்னாரு. எடுத்து காட்டிட்டேன். இதுக்கு மேலே அவர் இது பண்ணுவார். இப்போ நல்லா நம்ம இதை கொதிக்க நல்லா அந்த கிரேவி நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை அடிச்சிடலாம். நல்லா அந்த அந்த புதினையோட இதெல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடிச்சுட்டு எடுத்து நல்லா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இதோட நல்ல வீடியோஸ் பார்க்க டர்விஷ் கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.